இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, பெரிய கூட்டங்களா வாழ்ற 7 உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்ட்ரிப் கேட்ஃபிஷ். இந்த மீன்கள் சின்ன குட்டியில இருந்தே எப்பவுமே கூட்டமா தான் வாழுமா. இதோட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் மீன் இருக்குமா. அந்த தலைவர் மீன் எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் தான் மற்ற எல்லா மீன்களுமே போகுமா. இந்த மீன்களை ஏதாவது வேட்டையிட வந்தா அதுங்க பயன்படுத்துறதுக்காகவே எல்லா மீன்களும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய உயிரினம் மாதிரியே வித்தியாசமான தோற்றத்தை காட்டி அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருமா. இந்த மீன் கூட்டத்துல அதிகபட்சமா ஒரு கூட்டத்துல 10,000 மீன்கள் கூட இருக்குமா. ஆனா அந்த எல்லா மீன்களுமே ஒரே ஒரு தலைவரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுமா. நம்பர் 2 கார்டர் ஸ்னேக். பொதுவா பாம்புகள் பெரிய கூட்டங்களா வாழவே வாழாது. ஆனா கனடால உள்ள நர்ஸ்னேக் டென்கிற இந்த இடத்துல மட்டும் லட்சக்கணக்கில் கார்டர் வகை பாம்புகள் மட்டும் கூட்டம் கூட்டமா வாழுதாம். அதுலயும் இங்க உள்ள எல்லா பாம்புகளும் ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரியே பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குமா. இந்த பாம்புகள் எல்லாமே விஷம் இல்லாத ஒரு சாதாரண பாம்புகளா இருக்குமா. இதனால இந்த பாம்புகள் கூட்டங்களை பாக்குறதுக்கும் இதுங்க கூட விளையாடுறதுக்காகவும் இந்த இடத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்களாம். நம்பர் 3 பட்டர்ஃப்ளை. மெக்சிகோல உள்ள மிச்சர்சன் காட்டுல 300 மில்லியனுக்கும் அதாவது 30 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கை மோனார்ச் பட்டர்ஃப்ளைஸ் பெரிய கூட்டமா வாழுது. இந்த வண்ணத்து பூச்சிகள் அதிகபட்சமாவே 4 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருக்குமா. அதுக்கப்புறமா இறந்தும் போயிருமா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா பனிக்காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா வண்ணத்து பூச்சிகளும் மினாசன் காட்டுல இருந்து 430 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அமெரிக்கா காடுகளுக்கு போய் வாழுமா. இந்த 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறதுக்குள்ளாடி இதுங்களோட 3 ஜெனரேஷன் மாறிடுமா. அதாவது இங்கே இருந்து கிளம்பி போன வண்ணத்து பூச்சிகள் 4 மாசம் லைஃப் டைம் முடிஞ்சு இறந்து போய் அதுங்களோட முட்டையில இருந்து புது பட்டர்ஃப்ளை வந்துருமா. இந்த மாதிரி காட்டுல இருந்து வெஸ்ட் அமெரிக்கால உள்ள காட்டுகளுக்கு போறதுக்குள்ளாடியே 3 ஜெனரேஷன் மாறிடுமா. புதுசா பிறந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு ஏற்கனவே வாழ்ந்து இறந்து போன வண்ணத்து பூச்சிகள் மிச்சசன் காட்டுல தான் வாழ்ந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். ஆனா பனிக்காலம் கரெக்டா முடிஞ்சதும் திரும்பவும் 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மிச்சசன் காட்டுக்குள்ளாடியே திரும்ப வந்துருமா. இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு இந்த பட்டர்ஃப்ளை கூட்டமா எப்படி கரெக்டா 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலையா. நம்பர் 4 கோல்டன் ஃபின்ச் பேர்ட்ஸ். நார்த் அமெரிக்காவில் உள்ள பங்கிங்கிற இடத்துல மட்டும் 200 மில்லியன் அதாவது 20 கோடிக்கும் அதிகமான கோல்டன் ஃபின்ச் பறவைகள் மிகப்பெரிய கூட்டமா வாழுதுன்னு சொல்றாங்க. இந்த குருவிங்களோட கூட்டத்தையும் இதுங்க கூட்டமா பறக்கிறத பாக்குறதுக்காகவும் இப்ப இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு சுற்றுலா தலமாவே மாறிடுச்சான். நம்பர் 5 ரெட் கிராப். ஆஸ்திரேலியால உள்ள கிறிஸ்மஸ் ஜலான்ல மட்டும் 40 மில்லியனுக்கும் அதாவது 4 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில சிவப்பு நண்டுகள் பெரிய கூட்டமாவே வாழுதான். இதுங்க கிட்ட இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு இந்த 4 மாசம் மட்டும்தான் இந்த நண்டுகள் கூட்டமா வந்து இந்த தீவுல முட்டையிட்டு போகுமா. அப்படி முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்கிற எல்லாமே அதுக்கப்புறமா புதுசா பிறந்து குட்டீஸ்ல இருந்து பெரிய நண்டுகள் வரைக்கும் எல்லாமே கடலுக்குள்ள போயிருமா. அடுத்த 8 மாசத்துக்கு ஒரு நண்டு கூட இந்த தீவுல இருக்கவே இருக்காதாம். ஆனா திரும்பவும் கரெக்டா செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த தீவு ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் சிவப்பு கலர் நண்டுகளா தான் இருக்கும். நம்பர் 6 ஆண்ட்ஸ். உலகத்திலே வாழ்ற உயிரினங்களே அதிக எண்ணிக்கையிலே வாழ்றது எறும்புகள் தான் சொல்றாங்க. எலும்புகள்ல லிட்டில் பிளாக் ஆண்ட், ஃபயர் ஆண்ட், எறும்புகள்ல லிட்டில் பிளாக் ஆண்ட், ஃபயர் ஆண்ட், ஆர்ஜிடினி ஆண்ட், ஓட்ரோஸ் ஹவுஸ் ஆண்ட், கார்பெண்டர் ஆண்ட்னு உலகத்துல 40க்கும் அதிகமான வகையில எறும்புகள் இருக்குதாம். எறும்புகள் எல்லாமே மரங்கள், இலைகள், மண்ணுன்னு ஒவ்வொரு வகையான எறும்புகளும் ஒவ்வொரு இடங்கள்ல கூடு கட்டி வாழுமா. ஆனா இந்த எல்லா வகையான எறும்புகளுமே எப்பவுமே ஒரு பெரிய கூட்டமா தான் வாழுமா. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் உள்ள எல்லா எறும்புகளும் ஒரே ஒரு ராணி எறும்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு வாழுமா. நம்பர் 7 கிராஸ் ஷாப்பர்ஸ். இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய எதிரியா இருக்கிறதே இந்த வெட்டுக்கிளி பூச்சிகள். ஆரம்ப காலத்துல இந்த பூச்சிகள் சாலிட்ரா அண்ட் கிராக்கரியாங்கிற 2 வகை மட்டும்தான் இருந்துச்சான். ஆனா இப்போ எத்தனை வகை வெட்டுக்கிளி பூச்சிகள் இருக்குதுன்னே தெரியாத அளவு வருஷம் புதுசா வித்தியாசமான வெட்டுக்கிளி பூச்சி இனமே உருவாயிட்டு இருக்கான். அதுலயும் ஏற்கனவே ஏழை நாடா இருக்கிற எத்தோப்பியா, சோமாலியா, கென்யா போன்ற நாடுகள்ல தான் அடிக்கடி 100 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில கூட்டமா வந்து அங்க உள்ள மொத்த விவசாய பயிர்களையும் நாசமாக்கிட்டு போயிருந்தான். இதனால இப்போ இந்த நாடுகள்ல உள்ள மக்கள் எல்லாமே உணவு பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்களாம். அதுலயும் இந்த வெட்டுக்கிளி பூச்சிகள் வருஷம் எண்ணிக்கையிலையும் சைஸ்லயும் பெருசாகிட்டே போகுதாம். ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் இதுங்க எல்லாம் எங்க இருந்து எப்படி திடீர்னு கூட்டமா வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாம். போன வருஷம் மட்டும் FAQ அமைப்பு இந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு $110 மில்லியன் இந்திய மதிப்பு 840 கோடி மேல செலவு பண்ணி இருக்காங்க. இந்த பூச்சிகளை அழிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் இந்த பூச்சி அழியவே இல்லையாம். இப்போ வரைக்கும் இது கூட்டமா விவசாய பயிர்களை நாசம் பண்ணிட்டே தான். ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான வெட்டுக்கிளி பூச்சிகளா வர்றதுனால இந்த பூச்சிகள் கூட்டமா இயற்கையாவே உருவானதா இல்ல மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்பட்டதான்னு இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் குழப்பத்திலே இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த கூட்டமா வாழ்ற உயிரினங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.